வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணித தொகுத்தறிதல் முறையில் n ≥ 1க்கு 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + n/3 n × n+1/2 என நிரூபிக்க. இந்த ஃபார்முலாவை நம்ம நிரூபிக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம 10ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம். இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கணித தொகுத்தறிதல் முறையில் நம்ம நிரூபிக்கணும். இதை கணித தொகுத்தறிதல் முறையில் நிரூபிக்கிறதுக்கு நமக்கு 3 வழிகளை நம்ம பின்பற்றணும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத P(n)ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 பிரதியிடணும். 1 பிரதியிடும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக வருதான்னு பார்க்கணும். இது முதல் படிநிலை, முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணுக்கு பதிலாக கேன்னு நம்ம பிரதியிடணும். அதுவும் உண்மையாக தான் இருக்கும். அதாவது எண்ணுக்கு பதிலாக கேன்னு பிரதியிடுவோம். அதுக்கடுத்தது அது உண்மையாக இருக்கும். அதுக்கடுத்தது எண் இருக்க இடத்துல k+1ன்னு பிரதியிட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். உண்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிச்சிட்டோம்னா போதும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இது என்ன கொடுத்துருக்கிறத நம்ம P(n)ன்னு எடுக்கணும். P(n)ன்னு எடுத்துட்டோம். நம்ம முதல்ல இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எண்ணுக்கு 1ன்னு கொடுக்க போகிறோம். எண்ணுக்கு 1ன்னு கொடுக்க போகிறோம். எந்த இடத்துல எண் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம 1ன்னு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 1/3 இங்கே என்ன இருக்குது பாருங்கள். எண் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான். 1 × 1 + 1/2 அடுக்கு 2. 1/3 என்ன வரும்? 1 தான். 1 1 கூட்டினோம்னா 2/2. இதனுடைய அடுக்கு 2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இப்போ பாருங்கள், n = 1 என்பது உண்மை. n = 1 என்பது உண்மை. சரியா? உண்மைன்னு இது பண்ணியாச்சு. அதனால் P(1) என்னவாக தான் இருக்கும்? உண்மைதான். உண்மையாகவே இருக்கும். n = 1 உண்மையாக இருந்துச்சுன்னா P(1) என்னவாக இருக்கும்? உண்மையாகவே இருக்கும். சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, n இருக்க இடத்துல நம்ம கேன்னு பிரதியிடணும். n இருக்க இடத்துல கேன்னு பிரதியிடணும். அப்போது P(k) இங்கே என்ன செய்யும்? n இருக்கிறது 1ன்னு பிரதியிட்டோம். இப்போ பாருங்கள், P(k). அப்போ இந்த முழு இதையும் நம்ம எடுக்கணும். முழு தொடரையுமே நம்ம எடுக்கணும். P(k). அப்போது இது அப்படியே தான் வரும். 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன மாற்றணும்? கேன்னு மாற்றணும். k(3) n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கேன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். k × k+1/2 இதோட அடுக்கு என்னது? 2ன்னு இருக்குது. அவ்வளோதான். இதுவும் எப்படி தான் இருக்கும்? உண்மையாகத்தான் இருக்கும் என்பதும் உண்மை என்பது உண்மை ஆகும். இது நம்ம உண்மையிலே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? உண்மை ஆகும். இப்போ பாருங்கள், இதை நம்ம உண்மைன்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த n இருக்க இடத்துல k+1ன்னு பிரதியிடணும். அதை தான் நம்ம நிரூபிக்கணும். இங்கே என்ன செஞ்சோம்? n இருக்க இடத்துல நம்ம கேன்னு பிரதியிட்டோம். அதுக்கடுத்தது n இருக்க இடத்துல k+1ன்னு பிரதியிட்டு அதை தான் நம்ம நிரூபிக்கணும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பாருங்கள், என்ன செய்ய போகிறோம்? P(k+1) நமக்கு என்ன வரும்? 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் n இருக்கிற இடத்துல k+1. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? k+1 அடுக்கு 3 k+1 இங்கே பாருங்கள், இங்கே n இருக்க இடத்துக்கு எல்லாமே நம்ம என்ன மாற்றணும்? k+1ன்னு மாற்றணும். அப்போ இந்த nக்கு பதிலாக k+1 இந்த nக்கு பதிலாக k+1. அதுக்கடுத்தது இந்த 1 அப்படியே வந்துடும். இந்த +1
அப்படியே வந்துடும். இந்த இடத்துக்கு நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். பை 2 இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 2 வந்துடும். ஈக்குவல் டு இதை நம்ம கொஞ்சம் சுருக்கிடலாம் பாருங்கள். கே ப்ளஸ் 1 எந்த மாற்றமும் இல்லை. இந்த கே அப்படியே வந்துடும். 1 கூட்டினோம்னா 2 பை 2 இதோட அடுக்கு 2 இதோட அடுக்கு 2. இப்போ பாருங்கள், இந்த அடுக்கை நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாமா? அதாவது எல்லாமே பெருக்கல் வகுத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன தனித்தனியாக பிரிக்கலாம். அப்போ கே ப்ளஸ் 1 அடுக்கு 2 கே ப்ளஸ் 2 அடுக்கு 2 பை 2 ஸ்கொயர் பண்ணால் 2 பெருக்கல் 2 4. அப்போது நம்ம இதை தான் நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு முன்னால் இந்த இடது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். 1 அடுக்கு 3 ப்ளஸ் 2 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே பாருங்கள். இந்த கே ப்ளஸ் 1 அதுக்கு முன்னால் என்ன இருக்கும் அப்படின்னா கேன்ற உறுப்பு இருக்கும். கேயின் அடுக்கு 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 அடுக்கு 3. இப்போ பாருங்கள், இங்கே என்ன செய்கிறோம்? ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே வருதா? 1 2 3 வந்திருக்கு. அப்போ கே வந்திருக்கு. அப்போ கேக்கு அடுத்து என்ன இருக்கும்? கே ப்ளஸ் 1 இருக்கும். அப்போ கே ப்ளஸ் 1க்கு முன்னால் என்ன இருக்கும்? கே இருக்கும். அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த இடத்த எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இதை தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். சரியா? அப்போது நம்ம இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம ஈஸியாக வர வச்சிடலாம். பாருங்கள், இடது பக்கத்தில் என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 அடுக்கு 3 ப்ளஸ் 2 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கேயின் அடுக்கு 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 அடுக்கு 3 இதானே இருக்குது. இதை சுருக்கி இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் பை 4ன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே கியூப். இது வரைக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பாருங்கள், இங்கே மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே கியூப். இதுக்கு வந்து என்ன ஆன்சரு? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 அடுக்கு 2. சரியா? இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 இதோட அடுக்கு 2. 1 கியூப்லேருந்து கே கியூப் வரைக்கும் நம்ம ஃபார்முலா மாற்றிட்டோம். இது வந்து என்ன செய்யணும்? இது அப்படியே தான் வரும், எந்த மாற்றமும் இல்லை. ப்ளஸ் கே ப்ளஸ் 1 அடுக்கு 3 இது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். கொண்டு வரலாமா? என்ன வரும் பாருங்கள். கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 அடுக்கு 3 எந்த மாற்றமும் இல்லை பை 1. கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்க அர்த்தம். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். பாருங்கள், 4 1 4 முதல்ல பகுதியை பெருக்கணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். என்ன வரும்? கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான் வரும். ப்ளஸ் 4ஐயும் இதையும் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 அடுக்கு 3. இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக வெளியே எடுக்கலாம் பாருங்கள். இங்கே 2 உறுப்பு இருக்குது. கே ப்ளஸ் 1 ஸ்கொயர், இங்கே கே ப்ளஸ் 1 அடுக்கு 3. அப்போ நம்ம எதை வெளியே எடுக்கலாம்? கே ப்ளஸ் 1 ஸ்கொயரை நம்ம வெளியே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ உள்ளே நமக்கு என்ன இருக்கும்? கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த 4 அப்படியே வந்துடும். கே ப்ளஸ் 1 அடுக்கு 3 நம்ம எதை எடுத்துருக்கோம்? அடுக்கு 2 எடுத்துட்டோம். அப்போ அங்கே உள்ளே என்ன இருக்கும்? 1 மட்டும் மிச்சம் இருக்குமா? கே ப்ளஸ் 1 அடுக்கு 1 மட்டும் மிச்சம் இருக்கும். சரியா? அதாவது கே ப்ளஸ் 1 3 தடவை இருக்குது, அடுக்கு 3 இருக்குது, அடுக்கு 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? அடுக்கு 1 மட்டும் இருக்கும். பாருங்கள், பை 4. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அடுக்கு 2 இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4 உள்ள பெருக்கோமா? 4ஐயும் கேவையும் பெருக்குனா 4K ப்ளஸ் 4 1 4 பை 4. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம்? ஈக்குவல் டு இந்த கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை. கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு இதை நம்ம காரணிப்படுத்தலாம் இல்லையா? எப்படி நம்ம காரணிப்படுத்துவோம்? அதாவது இந்த ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்துவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்தலாம்.
கே ஸ்கொயரோட கெழு 1 பெருக்கல் மாறிலி உறுப்பு 4, ஒரு 4 4, கேவோட கெழு 4. 2 எண்களை பெருக்கும் போதும் நமக்கு 4 வரணும், கூட்டினாலும் 4 வரும். எந்த நம்பர்? 2 2 4 பை இங்கே என்ன இருக்குது? இந்த அடுக்கு இருக்குது இல்லையா, அடுக்கு 2 விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்துறது. என்ன இருக்குது? கே 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 கே. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2, கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2. சரியா? பை இந்த 4 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 2 நம்ம எப்படி எழுதலாம்? கே ப்ளஸ் 2 இதனுடைய அடுக்கு 2ன்னு எழுதலாம் பை 4. இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? பாருங்கள், இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது வலது பக்கம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு வலது பக்கத்தை நம்ம வர வச்சுருக்கோம். என்ன இருக்குது? கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் பை 4. அதான் நமக்கு வந்திருக்கு பாருங்கள், கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் பை 4. சரி, இப்போது நம்ம என்ன நிரூபிச்சிருக்கோம் பாருங்கள், பி ஆஃப் கே, பி ஆஃப் கேன்னு நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம். பி ஆஃப் கேவை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். சரியா? அதாங்க கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள், பி ஆஃப் கே உண்மை என கொண்டு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது நிரூபிக்கப்பட்டது. அப்போது கணித தொகுத்தறிதலின்படி அந்த கணக்கெடுத்து அப்படியே எழுதிட வேண்டியது தான். n greater than or 1க்கு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 அடுக்கு 2 என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.